friends, welcome to Ari and Craftwear. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல எம்ப்ராய்டரி டிசைன் வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல வரையலாம் அதுதான் நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்கு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. சோ இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ப்ளவுஸில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தால் ஈஸியாக வந்து அழகாக உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களும் வந்து வரைஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் வந்து அழகாக போட்டோன்னு தரலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சொல்லித்தரேன். ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ்லேயும் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து அதுலேயே நீங்கள் வந்து வரையலாம். இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? வாங்க இது எப்படி வரையலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னுடைய எம்ப்ராய்டரி கிளாஸ் போன வீடியோவில் நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது அதில் வந்து ஒரு 4 மாடல் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது ஸ்டார் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவோட கண்டினியூ தான் வந்து இது. அந்த ஸ்டிச்சை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இதுக்குரிய ஐக்கானும் நான் வந்து மேலே வந்து நான் தரேன், அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸில் அதில் வர அந்த ஸ்டிச்சஸ் வந்து எது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன மெத்தடெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் அதே போல் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க, அதை வந்து ப்ளவுஸில் வந்து நீங்கள் காமிங்க, நீங்கள் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸில் எப்படி பண்ணலான்னு காமிக்க சொல்லியிருந்தேன். நான் அது ஒரு வீடியோவாக நான் ப்ளவுஸில் வந்து வரைஞ்சி ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் நான் வந்து எம்ப்ராய்டரி கிளாஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுலேயும் நான் தரேன், ப்ளேலிஸ்ட்டில் தரேன். நீங்கள் அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அதில் குட்டி குட்டி ஸ்டாராக உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து நான் மீடியம் சைஸில் வரைஞ்சி சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுடைய ப்ளவுஸில் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் வந்து சின்ன சைஸில் வேணுமா இல்லை பெரிய சைஸில் வேணுமா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இதோட பேக் சைடு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ மிடிலில் மட்டும்தான் எனக்கு ஸ்டார் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளவுஸோட மிடில் வந்து உங்களுக்கே தெரியும். இதை வந்து ரெண்டாக நீங்கள் இதை போல் மடித்து விட்டுட்டு அது ஒரு சென்டர் பகுதி எங்கேயோ அதை மார்க் பண்ணிவிட்டு அது நான் மிடில் வராப்புல நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாராக வரைஞ்சிக்கலாம். இப்போ அதில் சொன்ன அந்த 4 டைப்பில் வந்து நீங்கள் இது எது வேணால் நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை விட கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து என்னென்னா இப்போ நெக் டிசைனில் வந்து எப்படி வரையணும்னா இதுலேயும் பாருங்கள், ஸ்டார் இதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கில் அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்காமலேயும் பண்ணலாம், நல்லா தெரிஞ்சவங்க அதை எடுக்காமல் பண்ணுவாங்க. இப்போலாம் நீங்கள் பழகிறீங்க, கிளாஸ் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இது நெக் ஒரு பேக் சைடாக நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ உங்ககிட்ட டைலரி டேப் இருந்தால் எடுத்துக்குங்க. அதில் இந்த ப்ளவுஸோட நெக்கு பகுதியில் டாப்லேருந்து மேலேருந்து நீங்கள் வந்து டேப் இறப்பில் வச்சுக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 இன்ச்சு தான் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் 2 இன்ச்சாக வந்து எடுத்துக்குங்க. ஏன்னா ஏன் 2 இன்ச்சு எடுக்கிறேன்னு நான் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2 இன்ச்சு எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த டிசைன் கொஞ்சம் நம்ம பெருசாக கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம போடலாம். நீங்கள் 1 இன்ச்சு எடுக்கலாமான்னு கேட்பீங்க, அதுவும் எடுக்கலாம். ஆனால் அது வந்து பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட வேணும்னா நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தள்ளி வேணுனாலும் 2 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மட்டும் நான் 1 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு தான் நான் எடுக்கிறேன்.
அப்புறம் இங்கே வந்து 1 இன்ச்சு எடுத்தால் போல் அப்போ உங்களுக்கு வந்து நேராக வரும் பாருங்கள். இந்த அளவும் பாருங்கள், இந்த அளவு ப்ளஸ் இந்த மெஷர்மெண்ட் அளவுலாம் வந்து இங்கே நேராக வருது. இதே போல் நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார் வந்து வரைய போகிறோம். அதாவது எங்கெங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து ஸ்டார் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டார் வந்து ஈஸியான மெத்தடில் வரையலாம். நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்தோம் நீங்கள் வந்து வரையலாம். இல்லை எனக்கு ட்ரேசிங் வேண்டாம், டேரெக்டாக நான் வரையினாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வரையலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தான் வரைகிறேன். இப்போ இது வந்து எம்மிங் பண்ண இடத்த விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டார் வந்து அழகாக வரைஞ்சிக்குங்க. நான் இது டேரக்டராக நான் வரைகிறேன், எந்த ட்ரேசிங்கும் நான் பண்ணலை. ஸோ இந்த கொக்கியெல்லாம் இருந்துன்னா நீங்கள் அதை வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து வரைங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியறதுக்காக நான் அப்படியே டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த இடத்துல வரும்போது நீங்கள் அந்த ஸ்டார் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இது வந்து மிடில் வரும். ஸோ ஒரே லென்த்து வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து வரையலாம். இல்லை ட்ரேசிங் பேப்பர் இருந்தாலும் அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து கார்பன் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்ச அந்த பேப்பரை வச்சும் நீங்கள் வந்து வரையலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஐடியா தான். உங்களுக்கு அது எப்படி தோணுதோ நீங்கள் வந்து எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இது வந்து நான் சின்ன சைஸில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை விட உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் உங்களுக்கு ஸ்டார் வேணும்னா நீங்கள் வந்து பெரிய சைஸில் நீங்கள் வந்து வரையலாம். இது வந்து நேராக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்கிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து வரையணும். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. சப்போஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே நீங்கள் ஸ்டார் போட்டிங்கன்னா அதே அளவுக்கு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறப்பல நீங்கள் வந்து பார்த்து வரையுங்க. ஏன்னா ஆரி ப்ளவுஸ்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் இதுலேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மேலே ஒரு இன்ச்சு இது பண்ணியிருக்கோம், கீழே வந்து 2 இன்ச்சு இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு கிட்ட வேணும், நிறைய ஸ்டார் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டார் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டார் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக வரையினாலும் வரையலாம். ஸோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்து வரைஞ்சிக்குங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக வரையலாம், பெருசாக வேணும்னா பெருசாக வரையலாம். ஜஸ்ட் நான் இது ஐடியாவுக்காக நான் அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் வரையும் போது ப்ராப்பராக வந்து நீங்கள் வரையுங்க. இப்போ நம்ம பாருங்கள், தள்ளி வரையும் போது அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அது பக்கத்தில் வரையும் போது அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ 2 மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதிலே டிப்ஸு ட்ரிக்ஸுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், ட்ரிக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், மிடில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த பேக் சைட்லேயே வேறு டிசைனோ நான் சொல்லி கொடுத்தா அதை வந்து இங்கே எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஸ்லீவில் எடுத்துக்குங்க. ஸ்லீவில் என்ன பண்ணுங்கள், இதே போல் மிடில் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டை மட்டும் நீங்கள் விரித்து விட்டுட்டு இதில் வந்து பெரிய ஸ்டாராக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய ஸ்டாராக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் போடலாம். அதில் சொல்லி கொடுத்த 4 மெத்தடில் எந்த ஸ்டார் வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இந்த பார்டர் டிசைன் வர்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அதே போல் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இதே போல் ஸ்டார் வந்து நீங்கள் வரையலாம். 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கேப் விட்டு இந்த ஸ்டார் வந்து இந்த இடத்துல வந்து வரையும் போது அதுவும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நிறைய பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கூட பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் மட்டும் கற்றுக்கிட்டு அதை எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும்.
ஸோ இதை அப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போடும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதே போலயே நீங்கள் வந்து போடலாம் ஸ்டார். நான் சிம்பிளாக உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதுவே நீட்டாக வரையினா அதுவும் எனக்கு நான் வரைஞ்சி காமிப்பேன். அது வந்து நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டவுட் என்ன கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். பாருங்கள், இது ஒரு ஐடியா, ஓகேவா? இதுலேயே நம்ம வந்து 3 இது பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ஸ்டார் வரையலாம், பக்கத்தில் வரையலாம், மிடில் மட்டும் வரையலாம். அதே போல் இங்கே வந்து பார்டர் டிசைனாகவும் வரையலாம், மிடில்லையும் வரையலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இல்லை எனக்கு இது ஃபுல்லாக வேண்டாம், ஒரு சென்டரில் மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கில் பெரிய ஸ்டாராக போட்டு டிசைன் பண்ணலாம். ஸ்லீவ்லேயும் வந்து பார்டர் டிசைன் இல்லாமல் மிடில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே போல் இந்த ஸ்லீவ்லேயும் வந்து நீங்கள் மிடில் மட்டுமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்லீவ்லாம் பாருங்கள், இந்த ஸ்லீவ் நீங்கள் மிடில் மட்டுமே வரைஞ்சிக்கலாம். அதாவது எனக்கு பார்டர் வேணான்னா நீங்கள் மிடில் மட்டுமே வரைஞ்சாலும் அதுவும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஐடியாவும் எடுத்துக்கலாம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்மால் என்னுடைய உங்களுக்கு சொல்லித்தர டுட்டோரியலில் ஒரு முக்கிய நோக்கம், பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்டரும் சேர்த்து வேணும்னா இப்போ நான் இங்கே வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த பார்டரோடு சேர்த்து பார்டர் டிசைனும் வரையலாம். இதே போல் ஸ்லீவோட மிடில்லையும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, அதிலே வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று நான் சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னா, இப்போ இதிலே வந்து குட்டி குட்டி ஸ்டார் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இங்கே குட்டி குட்டி ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசாக வரையும் போதும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது பிளைனாகவும் விட்டுலாம். அதுலேயே இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சி அதுலேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தோம். அதுவும் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுவும் வந்து இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த மெத்தடையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற சாதா ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா சொல்லுங்கள், அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோவாக கூட நான் வந்து அப்லோட் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். பாருங்கள், இது சூப்பராக உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்லீவில் என்ன பண்ணலாம், நீங்கள் இது மட்டும் வேண்டான்னா, இப்போ ஸ்டார் வேண்டான்னா நீங்கள் ஸ்டாருக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இப்போ நான் அந்த டிசைன் ஒன்று சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த டிசைனை வந்து ஸ்டார் இல்லாமலே நீங்கள் வந்து ப்ளைனாகவும் நீங்கள் வந்து போடலாம். இதே போல் ஸ்டார் வேணான்னா இந்த டிசைனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாரும் வேணும், இந்த மாதிரி டிசைனும் வேணும்னா அதை வந்து நீங்கள் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்டர் டிசைன்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன் ஐடியா அண்ட் ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். அதை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்குன்னு எப்படி இதில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் சொல்லி தருவாங்க டீட்டெயிலாக. நான் வந்து அப்படி எதுவும் சொல்லலை உங்ககிட்ட. நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் இதை போல் சின்ன சின்ன ஒர்க்கும் வந்து கற்றுக்கலாம். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் அதில் சொல்லி கொடுத்த 5 டைப்பும் நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் எதனா ஒரு டைப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை 5 மெத்தடும் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா தான். இதில் உங்களுக்கு என்ன தோன்றும் நீங்கள் வந்து அழகாக பண்ணிக்கோங்க. மல்டி கலர் த்ரெட்டும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்லிட்டேன். பாருங்கள், சிம்பிளான நீங்கள் வந்து அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல,
அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ளவுஸில் மட்டும்தான் போடணும்னு கிடையாது, சாரியில் போடுங்க, உங்களுடைய ஹேண்ட் கச்சிப்பில் நீங்கள் போடலாம், ஷாலில் போடலாம், குர்த்திஸில் போடலாம், சுடிதாரில் போடலாம், எதில் வேணால் நீங்கள் வந்து போடலாம். உங்கள்கிட்ட பெட்ஷீட் வந்து பிளைனாக இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போடலாம், பில்லோ கவரில் போடலாம். ஸோ எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங்கை வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் எம்ப்ராய்டரி பழகுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் வரைஞ்சி கொடுத்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.